இன்னைக்கு நான் குஜராத்ல இருந்து இன்னொரு ஃபேமஸான டிஷ்ஷை செய்ய போறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதோட பேரு சாண்ட்விச் தோக்லா. முதல்ல நான் இந்த ஸ்டீமர் இருக்குல்ல அதை சூடாக்க வச்சிருக்கேன். ஏன்னா இதை செய்யறதுக்கு நமக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி தான் வேணும். இப்ப நான் ஒரு பிளேட்டை எடுத்துட்டு அதுல நல்லா நெய்ய தடவிக்கிறேன். ஏன்னா இதுலதான் நம்ம டோக்லாவை செய்ய போறோம். அப்புறம் இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன் சொல்றேன்னா டோக்லா தட்டுல ஒட்டிருச்சுன்னா அது வெளியிலயே வராது. இதோ இங்க என்கிட்ட இந்த மாவு இருக்கு. நீங்க இந்த மாவை வீட்லயுமே தயார் பண்ணிக்கலாம். ஆனா கடைகள்ல இருந்து வாங்குவோம்ல உடனடி இட்லி தோசை மாவு, அதுல இருந்துமே நம்ம நல்ல டோக்லாவை செஞ்சுக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நான் கூட இந்த உடனடி இட்லி தோசை மாவை எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃப்ரூட் சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உடனடி மாவு ஏற்கனவே புளிக்க வைக்கப்பட்டதா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து நம்ம டோக்லா தயார் செய்யும் போது அதுல கொஞ்சமா ஃப்ரூட் சால்ட்டை சேர்த்துக்கணும். ஏன்னா அப்ப டோக்லா நல்லா பஞ்சு மாதிரி வரும். சோ நீங்களும் இப்படி பண்ணிக்கோங்க. நான் இதுல இருந்து கொஞ்சமா மாவை வெளியில எடுத்து தனியா ஒரு பவுல்ல பிரிச்சு வச்சிடுறேன். இதுல இப்ப பச்சை கொத்தமல்லி சட்னி இருக்கு. இந்த பச்சை சட்னியோட வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு. இப்ப இத சேர்த்துட்டு நான் நல்லா இத கலக்கிக்கிறேன். அடுத்ததா நான் இந்த நெய் தடவி வச்சிருக்கோம்ல இந்த டோக்லா தட்டு, இந்த மாதிரி இப்படி மாவோட லேசான லேயரை பரப்பி விட்டுக்கிறேன். இப்ப இதை எடுத்து நம்ம ஸ்டீமர்ல வச்சுக்கலாம். இப்ப இத ஸ்டீமர்ல வச்சு நம்ம பாதி வரைக்கும் வேக விட்டுறலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆகும். இப்ப டோக்லா பாத்தீங்கன்னா பாதி வெந்திருக்கு இந்த மாதிரி. இப்ப நான் இந்த பாதி வெந்த டோக்லா இருக்குல்ல இதுக்கு மேல இந்த பச்சை சட்னி கலவை மாவு இருக்குல்ல அதை வச்சு லேசான லேயர் மாதிரி போட்டுக்கிறேன். இப்ப இதை எடுத்துட்டு நம்ம இது பாதி வேகிற வரைக்கும் ஸ்டீமர்ல வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சட்னி லேயரும் பாதி வெந்துருச்சு. இப்ப மறுபடியும் நான் இந்த வெள்ளை மாவு இருக்குல்ல அத மேல போட்டுக்கிறேன். இப்ப மறுபடியும் இத நம்ம ஸ்டீமர்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த தடவை இதுல ஆவி வர வரைக்கும் 10 நிமிஷம் காத்திருக்கலாம். அதுக்குள்ள நம்மளோட டோக்லா வெந்திருக்கும். இப்போ டோக்லாக்கான தாளிப்பை நம்ம தயார் செய்யலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப இதுல நான் கடுக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டுக்கிறேன். நான் அடுப்ப இப்ப அணைச்சுக்கிறேன். இப்ப டோக்லா வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். இது வெந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் ஒரு கத்திய விட்டு இத பாக்குறேன். எஸ், டோக்லா இப்ப நல்லாவே வெந்திருக்கு. நான் அடுப்ப அணைச்சுக்கிறேன். இப்ப இந்த டோக்லா மேல நம்ம செஞ்ச தாளிப்பை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை டோக்லா முழுசாவே நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்ப நான் இந்த டோக்லாவை வெட்டிக்கிறேன். இதோட ஓரங்கள் இருக்குல்ல இத நம்ம நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப ஈஸியா வெளியில வந்துரும். இப்ப இந்த டோக்லாவை வேற தட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி. இந்த சாண்ட்விச் டோக்லாவை பாருங்களேன், இதோட நிறம் கூட எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இப்ப தட்டுல நம்ம எல்லா டோக்லாவையும் இப்படி அடுக்கிக்கலாம். தயாராயிருச்சு குஜராத்தோட இன்னொரு ஃபேமஸான டிஷ் சாண்ட்விச் டோக்லா.